மத்திய அரசு கட்டமைப்புகளை இந்தியா முழுக்க தமிழ்நாடு என்று பிரித்து பார்க்காமல், கேரளா என்று பிரித்து பார்க்காமல், மேற்கு வங்கம் என்று பிரித்து பார்க்காமல், தில்லி என்று பிரித்து பார்க்காமல், ஒரு சேர குஜராத் என்று பிரித்து பார்க்காமல் ஒரு சேர அனைத்து மாநிலங்களும் வளரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மெட்ரோ திட்டங்களாக இருக்கட்டும், நீர்நிலை திட்டங்களாக இருக்கட்டும், நகாய் சாலைகளாக இருக்கட்டும், எல்லா கட்டமைப்புகளும் ஒரே மாதிரி உயர்த்துகிற இடத்தில் மத்திய அரசின் நிதியம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. அதே நேரம் மாநில அரசின் பங்களிப்பு என்பது தந்து கொண்டு தான் இருக்கிறார். தமிழ்நாட்டில் 11 லட்சம் கோடி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசோட நிதிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கொடுக்கலங்கிற ஒரு அரசியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது திட்டமிட்டு தேர்தல் பரப்புரையில் மத்தியில் ஆளும் அரசை விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யக்கூடிய சதி செயல் இது. திமுக என்பது மக்கள் விரோத சக்தி. அதே மாதிரி திமுக என்பது தமிழன் விரோத சக்தி. தமிழ் மக்களை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரி குறைப்பு வேண்டாங்கிறாங்க. இது என்ன நியாயம்? இது தமிழனுக்கு அந்த வரி குறைப்பு வந்து சேர வேண்டாமா? இது நியாயமான கேள்வி தானே? இது தமிழ் மக்கள் மட்டும் என்ன புறக்கணிக்கப்பட்ட மக்களா? அவங்களுக்கு இந்த வரி குறைப்பு என்பது சென்று சேரக்கூடாதா? திமுகவோட எண்ணங்கள் இப்போ புரியுது இல்லையா? அவங்களோட உண்மையான முகம் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிருந்தா ஏன் இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்க போகுது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி. மக்கள் வெறுப்பில் இருக்காங்க, நிறைய விஷயங்களில் கோபத்தில் இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறத வச்சு தான் இவங்க ஜெயிக்க முடியுங்கிறது, இவங்க அதை தான் வியூகமாக வச்சுருக்காங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சால் அதனால் நம்ம ஜெயிப்போங்கிறது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அதில் ஒன்றும் இருவேறு கருத்து இல்லை, அதில் உறுதியாக இருக்குது. பிற கட்சிகள் இன்னும் வந்து சேருவது நிச்சயமாக டிசம்பருக்குள்ளே எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெகா கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது. அதில் இருவேறு கருத்து இல்லை. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும். பாஜகவும் அதிமுகவும் தேர்தலை மிகப்பெரிய பலத்தோடு சந்திப்பார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது காங்கிரஸுக்கு நன்றாக பொருந்தும். உடைந்து போன கண்ணாடி காங்கிரஸ். ஏன்னா அதுக்குள்ள குரூப்பிசத்துக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு குரூப்பிசம் பண்ணி அந்த காங்கிரஸ் கட்சியை சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. அது துண்டு துண்டாக உடஞ்சி போன கண்ணாடி அது. அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு எதிரில் இருக்க கண்ணாடியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர். அதே நேரம் ஆமை புகுந்த இடம் காங்கிரஸ்குள்ளே திமுக புகுந்து தான் ஆமை புகுந்தா பார்க்கணும். அந்த ஆமை பெரிய ஆமை. அது உள்ள புகுந்து காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கி தரமட்டமாக இன்றைக்கி உட்கார வச்சுருக்குன்னா காரணம் அது எவ்வளோ பெரிய ஆமையாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்குங்கிறத அவங்க காங்கிரஸ் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.